நியூயார்க் நகரில் போலீஸ் லெவல் 3 அமலாக்கம். நாடு முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டக்காரர்கள் பென்டகன் மற்றும் NSA தலைவர்களின் இல்லங்களை சுற்றி வளைத்து பாலஸ்தீன சார்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் மன்ஹாட்டனில் கிறிஸ்துமஸ் ரத்து செய்யப்பட்டது மற்றும் இன்டிஃபாடா வாழ்க போன்ற முழக்கங்களுடன் திரண்டதால் நியூயார்க் நகரத்தில் உள்ள அதிகாரிகள் ஒரு நிலை 3 போலீஸ் அணிதிரட்டலை நிறுவியுள்ளனர். அதாவது விஷயங்களை கண்காணிக்கவும் பொது பாதுகாப்பை பராமரிக்கவும் அதிக போலீசார் அனுப்பப்படுவார்கள். இஸ்ரேலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களில் நாடு தழுவிய எழுச்சிக்கு பதிலளிக்கும் விதமாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடுமையாக்குவதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. அவற்றில் பல மத்திய கிழக்கில் இரத்தக்களரிக்கு முற்றுப்புள்ளி வைக்க கோரின. இன்டிஃபாடா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பாலஸ்தீனிய கிளர்ச்சியை குறிக்கிறது என்பதால் இன்டிஃபாடா வாழ்க என்ற கோஷங்கள் பாலஸ்தீன சார்பு இயக்கத்தின் ஒற்றுமையை காட்டுகின்றன. கிறிஸ்துமஸ் ரத்து செய்யப்பட்டது என்ற அறிவிப்பு கவனத்தை ஈர்க்கவும் பொது வாழ்க்கையில் மேலும் இடையூறுகளை ஏற்படுத்தவும் ஒரு முயற்சியாக தெரிகிறது. ஆர்ப்பாட்டக்காரர்களின் கொடூரமும் மத்திய கிழக்கு நெருக்கடி குறித்த பொது அதிருப்தியும் மன்ஹாட்டன் தாக்குதல் மற்றும் பென்டகன் மற்றும் NSA தலைவர்களின் வீடுகளை சுற்றி வளைத்ததில் பிரதிபலிக்கின்றன. அதிக அளவிலான பதற்றம் இருப்பதால் ஆர்ப்பாட்டக்காரர்களும் சட்ட அதிகாரிகளும் தங்கள் தொடர்புகளை சிவில் மற்றும் அகிம்சை முறையில் வைத்திருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆர்ப்பாட்டம் செய்வதற்கான உரிமைக்கு சட்ட பாதுகாப்பு இருந்தாலும் இந்த கூட்டங்கள் அமைதியாக இருப்பது முக்கியமானது மற்றும் பார்வையாளர்களின் பாதுகாப்புக்கு ஆபத்தை ஏற்படுத்தாது. மத்திய கிழக்கு போர் மற்றும் நாடு தழுவிய பேரணிகள் தொடரும்போது இந்த சூழ்நிலைகளை அதிகாரிகள் எவ்வாறு நிர்வகிப்பார்கள்? பாலஸ்தீன சார்பு ஆதரவாளர்கள் மற்றும் பெரிய சமூகத்தின் கவலைகளை நிவர்த்தி செய்ய என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது தெளிவாக தெரியவில்லை. பல அமெரிக்க நகரங்களில் கிறிஸ்துமஸ் தினத்தன்று இஸ்ரேலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் எழுந்துள்ள நிலையில் பாலஸ்தீன சார்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் நியூயார்க் நகரில் மோசமான முறையில் NYPD காவல்துறையினருடன் சண்டையிட்டனர். போராட்டங்களை தணிக்கும் பொருட்டு NYPD dailymail.comக்கு நிலை 3 போலீஸ் அணிதிரட்டலுக்கு மாறியதாக தெரிவித்துள்ளது. பல கைதுகள் செய்யப்பட்டதாக கூறப்பட்டாலும் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பதை சரிபார்க்க முடியாது, ஏனெனில் பிரச்சினை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. NYPD அமைப்பில் இரண்டாவது மிக உயர்ந்த எச்சரிக்கை நிலையான நிலை 3 அணிதிரட்டல் ஆகும். ஒவ்வொரு நகர கட்டளை மையத்திலிருந்தும் படை வாகனங்களை அனுப்புவதற்கும் அனைத்து சிறப்பு பிரிவுகளையும் செயல்படுத்துவதற்கும் இது தூண்டுகிறது. வாக்குவாதத்தின் போது போலீஸ் அதிகாரிகளுக்கு ஏற்பட்ட காயங்களின் அளவு தெரியவில்லை. அவர்களில் சிலர் காயமடைந்ததாக தகவல்கள் வந்த போதிலும் முன்னதாக மன்ஹாட்டனின் தெருக்களில் எடுக்கப்பட்ட வீடியோவில் கோபமடைந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் பலத்த போலீஸ் இருப்புக்கு எதிராக சண்டையிட்டு இன்டிஃபாடா வாழ்க என்று கூச்சலிடுவதை காட்டியது. தங்கள் குடும்பங்களுடன் விடுமுறையை கொண்டாடிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் மற்றும் பென்டகன் தலைவர் லாய்ட் ஆஸ்டின் ஆகியோரின் இல்லங்களிலும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் படையெடுத்தனர். சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட ஒரு வீடியோவில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பாதுகாப்பு செயலாளரின் வசதியான வாஷிங்டன் சுற்றுப்புறத்தில் திரண்டு ஆஸ்டின் எழும்பி பிரகாசிக்கவும் இனப்படுகொலையின் போது தூக்கம் இல்லை என்று பாடினர். பாலஸ்தீன சார்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொண்டாட்டம் அல்ல அணிதிரட்டலுக்கு அழைப்பு விடுத்தனர். கிறிஸ்துமஸ் விழாக்களை ரத்து செய்வதாக உறுதியளித்தனர். இதே நேரத்தில் இஸ்ரேல் காசா மீதான தாக்குதலை தொடர்கிறது. நாளின் பிற்பகுதியில் மன்ஹாட்டன் முழுவதும் போராட்டம் தொடங்கியபோது இனப்படுகொலையில் மகிழ்ச்சி இல்லை என்ற முழக்கத்தை கொண்ட ஒரு துடிப்பான சிவப்பு நேட்டிவிட்டி காட்சி ஒரு மைய புள்ளியாக மாறியது. கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், நீண்ட காலம் வாழ்க, எதிர்ப்பு மற்றும் இஸ்ரேலின் குற்றங்களுக்கு இனி பணம் இல்லை என்ற கோஷங்கள் ஆர்ப்பாட்டக்காரர்களால் கூச்சலிடப்பட்டன. கூட்டத்தை கட்டுக்குள் வைத்திருக்க முக்கியமான இடங்களுக்கு வெளியே பலத்த போலீஸ் இருப்பு நிறுத்தப்பட்டிருந்தது. சுற்றுலா பயணிகள் 5th அவென்யூ வழியாக நடந்து கொண்டிருந்தபோது ஒரு கட்டத்தில் கூட்டம் உடனடியாக ராக்ஃபெல்லர் சென்டர் கிறிஸ்துமஸ் மரத்தை நோக்கி தனது கவனத்தை திருப்பியது. ஒரு மாதத்திற்கு முன்பு பாலஸ்தீன ஆதரவாளர்கள் இதே இடத்தில் கூடினர். நியூயார்க் மக்கள் வருடாந்திர விளக்குகளின் பண்டிகையை கொண்டாடியபோது பாலஸ்தீன ஆதரவாளர்கள் வன்முறையை தூண்டினர். கடந்த நவம்பர் மாதம் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் கிராண்ட் சென்ட்ரலுக்கு சென்று அந்த கட்டிடத்தை தாக்கியதால் அவ்விடத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டியிருந்தது பேரணி விரோதமானதாக தோன்றியது. அமெரிக்கா, இஸ்ரேல், UK மற்றும் உலகளாவிய கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பிற்காகவும் சமாதானத்திற்காகவும் ஜெபிப்போம்.